ஊடகங்கள் நடத்திய கருத்து கணிப்பு இல்ல, அது மோடியோட கருத்து கணிப்பு. இதுதான் வந்து சரியான நம்பர்ஸ் அப்படின்றது எடுத்துக்க முடியாது. யூ ஹேவ் டு டேக் இட் வித் a pinch of salt அப்படின்வாங்க. நல்ல ஜால்ரா கோஷ்டி இல்லை யார் வந்து நல்லா ஒத்து உதுவோன்றதை பார்க்குற ஒரு விஷயம் இருக்குது. நீ 300 நீ எழுதியப்பா, நான் 400 தரேன், நீ 500 சரி நான் 600 கொடுப்பேன். ஊடகங்களை நோக்கி குறை சொல்றது. ரிபப்ளிக் என்ன நம்பர் கொடுப்பாங்கன்னு நீ யார் வேணாலும் கேளுங்க, 400 கொடுப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. வந்திருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் பாஜக என்ன ஃபிகர்ஸை கோட் பண்ணுறாங்களோ அதை ஒட்டி தான் வந்திருக்கு. இந்த நம்பர்ஸ்லாம் எங்கேருந்து வராங்க? 50 தொகுதிக்கு மேலே இப்போ தான் எலெக்ஷனே முடியுது, எப்படி ஆஃப் அன் ஹவர்க்குள்ள ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க? நான் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே கேட்டது இல்லையேங்கிற ஒரு ஆக்சுவலி ஒரு மூடு தான். மேபி தப்பாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். அவங்க அதனால சொல்லும்போது சொல்லுவாங்க இது ப்ளஸ் ஆர் மைனஸ். இல்லை நான் என்ன கேட்கணும், உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா யாராச்சும் ஓட்டு போட? எங்கிட்ட கேட்டது, உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. எனக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இல்லை. பிஜேபி கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிவிடுங்கன்னு ஒன்று இருந்துச்சு. 2 ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை பிஜேபிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்பர்ஸ் கம்மியாகும்னாங்க. 4th ஸ்டேஜ் வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா 270லாம் வாய்ப்பே இல்லை, 250க்கு வந்துடும் பிஜேபின்னாங்க. இப்போ என்னென்னா இப்போ வந்திருக்க எக்ஸிட் போல் நம்பர்ஸ் அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. சொன்ன ஒவ்வொரு ஃபேஸ் முடிஞ்சதற்கு பிறகாக ஒவ்வொரு மாதிரி பேசுறதுங்கிறது தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் மட்டும் பேசுபொருளாக இருந்ததா இல்லை உண்மையாலுமே வட இந்தியாலையும் அப்படிதான் இருந்தது? உங்களுக்கு பிஜேபியாலேயே ஒரு நரேட்டிவை பெருசாக செட் பண்ண முடியல தேர்தலில். பிஜேபியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு விதமான நரேட்டிவை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த் இந்தியாவை பொறுத்தவரை டிசைடிங் ஸ்டேட்ஸ் நம்ம வச்சுக்கோமே, இதில் வந்து பிஜேபிக்கு நெகட்டிவ்னு நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். எங்கே பார்க்கலாம்? பீகாரில் அவங்க ஒரு பிரச்சனை பண்ணாங்க. ஸோ அப்படி பார்த்தா அங்கே ஒரு சின்ன செட்பேக் இருக்கலாம். ஆனால் பீகார்லையோ ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் என்னதான் அசம்பிளி எலெக்ஷனில் யார் ஜெயிச்சாலும் பார்லிமெண்ட் போல்ஸ் அப்படியே பிஜேபிக்கே போகும். ரெண்டாவது உங்களுக்கு இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக்கை வந்து ஆப்போசிஷன் மேலே அடிச்சுட்டான். பட் பிஜேபி கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் அவங்களுக்கு சரியா போகல அப்படின்னா அதை அப்படியே கோர்ஸ் கரெக்ட் பண்ணி அதை மாற்றி வேற ஒரு இடத்துல இருந்து அதை டைவர்ட் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு அவங்ககிட்ட அந்த ரிசோர்ஸஸ் அந்த இதை எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அவங்க இஷ்யூஸ் வரும்போது அதை எப்படி அணுகணும், இந்த எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய மெத்தடாக இருக்குது. இதை வச்சுக்கிட்டு அதை ஜெயிக்கவே முடியாது. சுனிலோடைய இது வந்து ரோல் வந்து ஏன் ப்ராமினெண்ட்டாக இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, பட் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த நிலைமையில இல்லை. பல இடங்களில் வந்து உங்களுக்கு காங்கிரஸ் ஒர்க்கர்ஸே வந்து கிரவுண்டில் பார்க்க முடியல. ரெண்டாவது அவங்க பார்த்தா கூட வந்து வேலை பார்த்தா கூட நீங்கள் பிஜேபி கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் அவங்களால மேட்ச் பண்ண முடியல. தமிழ்நாட்டில் போட்டியிட்ட தொகுதிகளே 9 இருக்குது, ஆனால் அவங்க கொடுக்குற நம்பர்ஸ் வந்து 13, 14 கொடுக்குறதா இருக்கட்டும். இல்லை அதான் அது இந்த நான் ரவுடி தான் படத்தில் ராதிகா போடுவாங்கல்ல, உசைன் போல்ட் சாதனையே 10.3 தான், பரவாயில்ல 10 போட்டுக்கின்றமா, அந்த மாதிரி தான். அவங்க கிரெடிபிலிட்டி மேலே விழுற அடி இல்லையா? எங்கே சார் நீங்கள் வந்து கோடி மீடியான்னு அவங்கள பிராண்ட் பண்ணிட்டீங்க இப்போ வரைக்கும். அப்புறமா வந்து அவங்க மோடிக்கு சாதகம்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட போய் கிரெடிபிலிட்டியாக எதிர்பார்க்குறீங்க. அப்புறம் வணக்கம். 7 கட்டமாக நடைபெற்ற மக்களவை தேர்தலுக்கு பிறகாக நேற்று வெளிவந்த இருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் நாடு முழுக்க பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அது குறித்து நம்மளோட விவாதிக்கிறதுக்காக பத்திரிகையாளர்கள் ஷபீர் அஹ்மத் அண்ட் மனோஜ் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வந்திருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஊடகங்கள் நடத்திய கருத்து கணிப்பு இல்லை, அது மோடியோட கருத்து கணிப்பு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. 295ங்கிறது தான் என்னோட நம்பர், நீங்க எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. கார்கேவும் அதே விஷயத்த அதற்கு முன்னாடி இந்தியா அலையன்ஸோட மீட்டிங்க்கு பிறகு பேசுறாரு. அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஒட்டுமொத்த எல்லா தொலைக்காட்சிகளும் நடத்தின கருத்து கணிப்புகளும் 350+ ஒரே நம்பரை பாஜக கூட்டணிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை நம்பணுமா நம்பக்கூடாது? அது நீங்க நம்பக்கூடாது அப்படின்றது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். அதை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில். பட் பொதுவாகவே இந்த கருத்து கணிப்புகள் அப்படின்றது வந்து உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒப்பீனியன் போல்ஸ் வந்து ஆக்சுவலாக ரிசல்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்றது இருக்கும். எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் வந்து பொதுவாக சொல்லுவாங்க உங்களுக்கு. பட் இந்த எக்ஸிட் போல்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த முறையெல்லாம் வந்து பல எக்ஸிட் போல்ஸ் வந்து தவறாக போயிருக்குது. குறிப்பாக 2014க்கு பிறகு வந்து பல கம்பெனிஸ் வந்து இந்த எக்ஸிட் போல்ஸை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது உங்களுக்கு 2014 ரிசல்ட்ஸே வந்து பல எக்ஸிட் போல்ஸ் வந்து சொன்ன நம்பர்ஸும் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வந்த நம்பர்ஸும் வேறு. 2019லேயும் வந்து ஒரு நம்பரை வந்து எக்ஸிட் போல்ஸில் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க, ஆனால் பிஜேபிக்கு 303 தொகுதிகள் அப்படின்றது வந்துச்சு. ஸோ அந்த டிஃபரன்ஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இல்லை. அந்த சென்டிமெண்ட்டை வந்து எக்ஸிட் போல்ஸ் எக்ஸாக்டாக கேட்ச் பண்ணல அப்படின்றது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட். ஒரு விக்ட்ரி வரும் பிஜேபிக்கு அப்படின்றது வேற,
ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மேசிவ் விக்டரி வரும் அப்படின்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்போ உங்களுக்கு சமீபத்திய உதாரணம் வந்து கர்நாடகாவில் வந்த எல்லா எக்ஸிட் போல்ஸும் வந்து உங்களுக்கு பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது பெருவாரியான எக்ஸிட் போல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னாங்க. பல எக்ஸிட் போல்ஸ் வந்து ஹங் அசெம்பிளி அப்படின்னு சொன்னாங்க. பட் ரிசல்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஸ்வீப், வரலாறு காணாத ஒரு வெற்றியை வந்து காங்கிரஸ் அடைந்தது. அதே போல் உங்களுக்கு பீகார் எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா பீகாரில் ஒரு ஹங் அசெம்பிளி தான் வரும், பீகாரில் வந்து பிஜேபியோடைய கூட்டணிக்கு தான் வாய்ப்பு இருக்கிறதுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேடியு ஆர்ஜேடி கூட்டணிக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்றது கிடச்சி. ஸோ எல்லா எக்ஸிட் போல்ஸையும் வந்து நாம் இதுதான் வந்து சரியான நம்பர்ஸ் அப்படின்றது எடுத்துக்க முடியாது. யூ ஹேவ் டு டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்வாங்க. இந்த நம்பர்ஸ்லாம் ஒரு சஜஷனாக நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு சஜஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதுதான் உறுதியாக ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாதுன்றாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸிட் போல் நம்பர்ஸ்லாம் வந்து பெரிய அளவுக்கு இருக்கு. ஏன்னா பாஜக என்ன இலக்கை நிர்ணயித்து இருக்கிறதோ கிட்டத்தட்ட அதே லெவல்ல தான் இந்த எக்ஸிட் போல்ஸ் உடைய முடிவுகளும் வந்திருக்கு. 400, இவங்கெல்லாம் 350. இல்ல 370ல 400 அப்படின்னாங்க. 370 என்பது பாஜக, 400 என்பது ஒட்டுமொத்த கூட்டணிக்கு அப்படின்னும் போது ஒரு சில எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்து 401, 400 தாண்டிலாம் வந்து நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இது சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்து எழுகிறது. எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள்லாம், எதிர்கட்சி முகாமில் எதிர்கட்சியை சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள்லாம் சொல்றது என்னன்னா இந்த அளவுக்கு ஒரு நம்பர்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா களம் என்பது வேறாக இருந்தது. இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போது இருந்த நிலைமை அப்படின்றது வேற, தேர்தல் முடியக்கூடிய நிலைமையில இது ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டாக தான் பார்க்கப்பட்டுச்சு. இப்போ இதே எக்ஸிட் போல்ஸை எடுத்த கம்பெனிஸில் அந்த அந்த செஃபாலஜிஸ்ட் அப்புறம் இதை ட்ராக் பண்ணவங்கலாம் வந்து கொடுத்த பல பேட்டிகள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு உறுதியான நம்பர்ஸையும் வந்து அவங்க சொல்ல, இந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்ல. உதாரணத்துக்கு பிரதீப் குப்தாவே வந்து ஒரு ட்வீட்டை வந்து சமீபத்தில் போட்டிருந்தாரு. பிஜேபிக்கு வந்து ஒரு 13 மாநிலங்களில் பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்றத அவர் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் உடனே அதை டிலீட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வேவ்லெஸ் எலெக்ஷன், இந்த எலெக்ஷனில் ஒரு வேவ் இல்லை, மோடிக்கு ஆதரவான ஒரு அலை என்பது இல்லை, பிஜேபிக்கு ஆதரவான ஒரு அலை என்பது இல்லை அப்படின்றது தான் கிட்டத்தட்ட எல்லாரும் அதே தான் பதிவு பண்ணாங்க. அப்போது அந்த அளவுக்கு எல்லாமே பேசிட்டு கடைசியில் நம்பர்ஸை கொடுக்கும்போது வந்து 370, 380, 400 அப்படின்னு கொடுக்கறது அப்படின்றது இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற கேள்வியை தான் பலரும் எழுப்புறாங்க. உங்க கேள்வியை புரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பேசுவோம். மனோஜ், இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் வந்ததற்கு பிறகாக பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாருமே ஊடகங்களை நோக்கி குறை சொல்றது, அது ஒரு கோடி மீடியா, அங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் கொடுப்பாங்க, என்ன 400ல சுருக்கிட்டீங்க, 700 கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு சில நகைச்சுவை விஷயங்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை பேசுறத பார்க்க முடியுது. அண்ட் தென் ஊடகங்கள் மேல இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டியும் ஒன்று. இன்னைக்கு 370 கொடுத்துட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு ரிசல்ட் வரும்போது அதுல வேற ஒரு ரிசல்ட் வந்ததுன்னா அவங்கள பார்க்குற பார்வை எப்படியா மாறுங்கிற விஷயத்தையும் சேர்த்து தான் அணுகுவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா ஊடகமும் ஒரு 350க்கு மேல நம்பர்ஸை கொடுத்துட்டு எக்ஸிட் போல் முடிவுகள் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு காமிக்கிறது நம்ம ஏத்துக்கணுமா, இல்ல இவங்கெல்லாம் விமர்சிக்கிற மாதிரி அது மீடியா ஒரு சார்பா இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்? ஆக்சுவலி இந்த எக்ஸிட் போல் பண்றவங்க எல்லாருமே ஒரு 4-5 ஏஜென்சிஸ் இருக்காங்க. அந்த ஏஜென்சிஸ் என்ன பண்றாங்கன்னா எல்லா டிவி சேனல்ஸ் கூடவும் எல்லா பிரிண்ட் மீடியா கூடவும் டைப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு எக்ஸிட் போல் அதை ஒரு 30-40 பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கே பார்த்தீங்கன்னா தந்தி டிவி யூஸ் பண்ணுற அதே எக்ஸிட் போல் இன்னும் சில கம்பெனிஸ்க்கும் விற்றுருப்பாங்க, வேறு சில ஊடகங்களுக்கு விற்றுருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான டேட்டா போய் சேர்றது ஆச்சரியம்ன்றது இல்லை. அண்ட் இன்னொன்று என்னென்னா ஒப்பீனியன் போல்ஸ்லையும் இதே நம்பரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, ஆல்மோஸ்ட் இதே மாதிரியான ஒரு நம்பரை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கு பிறகு நடந்த பல்வேறு கட்ட விஷயங்களில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதே நம்பர்ஸ் தான் வருன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பாஜக கண்டினியூஸாக முன்னெடுத்துகிட்டே இருக்குது. அப்போ இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் யோசிப்பாங்க. இந்த நம்பரை மேசிவாக நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம், இல்லை ஒரு பர்டிகுலர் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை ரிவைஸ் பண்ணணுமா அப்படின்ற யோசனை இருக்கும். அப்போ அதை கீப்பப் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. அண்ட் அதை வந்து எப்படியாச்சும் மெய்ப்பிச்சிடணுன்ற அளவுக்குள்ள தான் அவங்க அந்த போலையே அணுகுவாங்க. அப்புறம் அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பிஜேபியை வின் பண்ணுற நம்பர்ஸை கொடுத்துடணுன்றதுல கண்டிப்பாக உறுதியாக இருப்பாங்க. ஏன்னா ஒப்பீனியன் போல் வின் பண்ணாமல் கொடுத்துட்டோம், அப்போ வின் பண்ண நம்பர்ஸ் கொடுத்துருன்னு பார்ப்பாங்க. இதை யார் வந்து நல்ல ஜால்ரா கோஷ்டி இல்லை யார் வந்து நல்லா ஒத்து ஊதுவோன்றதை பார்க்குற ஒரு விஷயம் இருக்குது. நீ 300 நீ எழுதியப்பா, நான் 400 தரேன், நீ 500 சரி நான் 600 கொடுப்பேன், இல்லை நான் 1000 கொடுப்பேன் அப்படின்னு எழுதுறது தான் இங்கே விஷயமாக இருக்கிறது. ஏன் அப்படி இப்போ ரிபப்ளிக் என்ன நம்பர் கொடுத்தாங்க, ரிபப்ளிக் என்ன நம்பர் கொடுப்பாங்கன்னு நீ யார் வேணாலும் கேளுங்க, 400 கொடுப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அது சார்பு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவோட என்ன கொடுப்பாங்க, கருத்து கணிப்பாங்க. இல்ல ரிபப்ளிக் 2 கருத்து கணிப்பு, டைம்ஸ்னோ 2 கருத்து கணிப்பு. ஒரு சில சந்தர்ப்பங்கள்லாம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு கருத்து கணிப்பு பாஜக ஜெயிக்கும்னு கொடுப்பாங்க, இன்னொரு கருத்து கணிப்பு காங்கிரஸ் ஜெயிக்கும்னு கொடுப்பாங்க. பட் இந்த போல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் பாஜக என்ன ஃபிகர்ஸை கோட் பண்ணுறாங்களோ அதை ஒட்டி தான் வந்திருக்கு. நீங்கள் இந்த ஒப்பீனியன் போல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் எடுத்திருக்கக்கூடிய ஒப்பீனியன் போல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சீட்ஸ் பிஜேபி வரும்னு கொடுப்பாங்க. பட் என்னைக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜகவும் வந்து அந்த 400 அப்படின்ற அந்த இலக்கை பற்றி பேச ஆரம்பித்தாங்களோ, 370 அப்படின்ற அந்த இலக்கை பற்றி பேச ஆரம்பித்தாங்களோ, முடிக்கும் போது இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 370 அந்த மாதிரி தான் வந்து நம்பர்ஸை கொடுத்தாங்க. ஸோ மனோஜ் சொல்கிறதுல வந்து டேட்டா எடுக்கக்கூடிய அந்த டீம் வந்து வெவ்வேறு சேனல்ஸோ வெவ்வேறு ஏஜென்சிஸுக்கோ வெவ்வேறு மாதிரி இருக்கும். பட் அவங்க கலெக்ட் பண்ற டேட்டா வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு டேட்டா. இன்னொரு கேள்வியை தொடர்ந்து இந்த கருத்து கணிப்புகளை பாக்குறவங்க கேட்கறாங்க, நானும் தான் அதே ஃபீல்டுக்கு போறேன், என்கிட்ட இது வரைக்கும் கருத்து கணிப்புகள்னு சொல்லி நான் இதை போட போறேன்னு கேட்கறவங்க யாருமே இல்லாம இருக்காங்க. இந்த போல்ஸ் இந்த நம்பர்ஸ்லாம் எங்க இருந்து வராங்க? 50 தொகுதிக்கு மேல இப்பதான் எலெக்ஷனே முடியுது, எப்படி ½ அன் ஹவர்க்குள்ள ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்றாங்க? இதெல்லாம் உண்மையாலுமே எடுக்கிறது தானா இல்ல கட்டமைக்கப்படுறதாங்கிற கேள்வியும் இருக்கு. அதை பத்தின உங்க பார்வை? ஆக்சுவலி இந்த சாம்பிள் கலெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன் வந்து எல்லார்கிட்டையும் அவங்க வந்து கேட்க மாட்டாங்கன்னா, நீங்க எல்லார்கிட்டையும் போய் கேட்டீங்கன்னா அப்புறம் அதுவே ஒரு இவங்க சொல்றது எல்லார்கிட்டையும் கேட்கணும்னு இல்ல, நான் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே கேட்டது இல்லையேங்கிற ஒரு விஷயம் தான். இப்ப வந்து நான் என்ன கேட்கணும், உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா யாராச்சும் ஓட்டு போட? என்கிட்ட கேட்டது, உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? எனக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இல்ல, நிறைய பேருக்கும் வந்து அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதனாலதான் ரிசல்ட் வந்திருக்கு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு 1 லட்சம் பேர்ல 3 பேர்ட்ட கேட்பாங்க. ஸோ அப்படிதான் மொத்தமாக இப்போ வந்து இங்கே இந்த கான்ஸ்டியூன்சி முழுக்க ஒரு 12 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க சாம்பிளே 6000 தான் இருக்கும். அப்போ 6000 பேர் சாம்பிளை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் 12 லட்சம் பேர் என்ன மூடுன்றது ஆக்சுவலி ஒரு மூடு தான். மேபி தப்பாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். அவங்க அதனால சொல்லும்போது சொல்லுவாங்க இது ப்ளஸ் ஆர் மைனஸு, இங்கிட்டு 30 வச்சுக்கோங்க அங்கிட்டு 30 வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் எடுத்திருப்பாங்க. பட் என்னென்னா எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. அப்போ வந்து பிஜேபி கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிவிடுங்கன்னு ஒன்று இருந்துச்சு. 2 ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை பிஜேபிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்பர்ஸ் கம்மியாகும்னாங்க. 4th ஸ்டேஜ் வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா 270 வாய்ப்பே இல்லை, 250க்கு வந்துடும் பிஜேபின்னாங்க. 5th ஃபேஸில் வந்து இல்லை பிஜேபி இன்னும் குறைய போகுது போல், அவங்க முடிஞ்சா ஒரு அலையன்ஸில் வரலாம், அலையன்ஸோட சேர்ந்து வேணா ஆட்சி அமைக்கலாம், ஆனால் அலையன்ஸே இல்லை அப்படி வந்துச்சு. ஸோ மூடுன்றது ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ என்னென்னா இப்போ வந்திருக்க எக்ஸிட் போல் நம்பர்ஸ் அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அதாவது குறைஞ்சிரும்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, குறையாது. நீங்க சொன்ன ஒவ்வொரு ஃபேஸ் முடிஞ்சதற்கு பிறகாக ஒவ்வொரு மாதிரி பேசுறதுங்கிறது தமிழ்நாட்டுல தென்னிந்தியால மட்டும் பேசுபொருளா இருந்ததா இல்ல உண்மையாலுமே வட இந்தியாலையும் அப்படிதான் இருந்ததா? இல்ல வட இந்தியாவிலேயே நீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன சொன்னாரு, பிஜேபி அதிக சீட்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியுடைய அந்த இமேஜ் அப்படின்றது சரிந்திருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் இப்போ இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடியுடைய இமேஜினால தான் இவ்வளவு சீட்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் கணித்தது தவறா அல்லது வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் தவறா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சஞ்சய் குமார் சிஎஸ்டிஎஸ் உடைய செஃபாலஜிஸ்ட்டு அவங்க நம்பர்ஸை ப்ரிடிக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க ஓட் ஷேரை ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அவங்க அவர் பேசும்போது ஆஜ்தக்கில் தான் பேசினாருன்னு நினைக்கிறேன். அவர் பேசும்போது ஒரு விஷயத்த என்ன சொல்கிறாருன்னா, இந்த எலெக்ஷனில் ஒரு வேவ் அப்படின்றது இல்லை, பாஜகவுக்கு ஆதரவான ஒரு அலை என்பது இல்லை. ஸோ பாஜக 272 தொகுதிகளை கிராஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டம், கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க அப்படின்னு தான் அவர் சொன்னார். இந்த வேவ்லெஸ் எலெக்ஷன் வந்து எந்த பக்கம் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம்ல அந்த ஓட்ஸ். அப்போ சரி, அதுதான் உங்களுக்கு அந்த 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 கணிப்பு தான் வந்து அவங்க தேர்தலுக்கு முன்னாடி வந்து செய்ய தவறி விட்டார்கள். தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கிட்ட டேட்டா இருக்கு, பட் அந்த டேட்டாவை வச்சுட்டு அவங்க பேசும்போது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆம்பிகுவஸாக தான் பேசுனாங்க. பட் இப்போ இந்த டேட்டா வந்ததுக்கு பிறகு எக்ஸிட் போல்ஸ் அப்படின்றது வெளியே வந்ததுக்கு பிறகு இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலாக இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி நம்பர்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு எனக்கு ஒரு வட இந்தியாவிலேருந்து ஒரு சேனல் ஒரு நண்பர் வந்து கூப்பிட்டுருந்தாரு, ஒரு லிஸ்ட்டு அமுச்சு இந்த தொகுதியிலாம் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்கள். நான் கேட்டேன் எதுக்கு அப்படின்னா, இது ஒரு எக்ஸிட் போலுக்கு தான் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு அப்படிதான் வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு நம்பர்ஸை வந்து ஒரு ஏஜென்சி கொடுக்கும், இந்த நம்பர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கான டைம் வந்திருக்கா என்னன்னு தெரியல. ரெண்டாவது இந்த நீங்க சொன்னீங்க வட இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்திருக்குன்ட்டு. மனோஜ், உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல், நீங்க ஒரு டெல்லியில ஒர்க் பண்றவர், அங்க பேசும்போது நண்பர்கள் அந்த மாதிரி தான் சொல்றாங்களா? இல்லை, இப்போ வந்து ஒயர் மாதிரியான ஊடகங்கள், ஸ்க்ரால்மேன் ஊடகங்கள்லாம் உத்தரப்பிரதேசம் போய் நிறைய ஃபீல்டு சர்வீஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து இந்த அளவுக்கான ஒரு எழுச்சி இல்லை பிஜேபிக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால்
யூபியை தாண்டி மற்ற இடங்கள் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ பெரிய ஒரு பிஜேபிக்கு இம்பேக்ட் பண்ணுற அளவுக்கானதா பெரிய எதுவும் இல்லை. பாசிட்டிவா ஆமாம், இப்போ வந்து மொத்தமாக மாற்றிரும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நார்த் இந்தியாவை பொறுத்தவரை டிசைடிங் ஸ்டேட்ஸ் நம்ம வச்சுக்கோமே, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, பீகார் அண்ட் நீங்கள் ஜார்க்கண்ட், ஹிமாச்சல் வச்சுக்கிட்டா கூட இதுதான் முக்கியமான பெரிய ஸ்டேட்ஸ்ன்ற ஒரு நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் வந்து பிஜேபிக்கு நெகட்டிவ்னு நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். எங்கே பார்க்கலாம்? பீகாரில் அவங்க ஒரு பிரச்சனை பண்ணாங்க, நிதிஷ்குமாரை இந்த பக்கம் இழுத்தாங்க. ஸோ மக்கள் மேலே ஒரு வெறுப்பு ஏற்படலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஓகேவா? ராஜஸ்தானில் ஆல்ரெடி அவங்க கவர்மெண்ட் தான் இருக்குது, மத்திய பிரதேசம் அவங்க கவர்மெண்ட் இருக்குது. இது ரெண்டுலேயும் அவங்க ரீசெண்டாக ஜெயிச்சிருந்தாங்க, ரொம்ப ரீசெண்டாக ஜான்வரியில் ஜெயிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத் நம்ம வந்து என்ன பேசினாலும் சரி 26 ஸ்டேட்ஸ் அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக தான் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராலையும் பீகார்லையும் மட்டும்தான் பிரச்சனையே. அங்கே வந்து மகா விகாஸ் அகாதின்னு ஒன்று அவங்க உருவாக்குறாங்க, சரத்பவார். பீகாரில் இங்கே அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. ஆனால் இந்த 2 ஸ்டேட்டுமே பார்லிமெண்ட் போலில் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது ஒரு விஷயம். மகாராஷ்டிராவை பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா சிவசேனாவோட சப்போர்ட் பிஜேபிக்கு எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஸோ அதை அவங்க நல்லாவே கெயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்தா அங்கே ஒரு சின்ன செட்பேக் இருக்கலாம். ஆனால் பீகார்லையோ அந்த மாதிரி ஒரு செட்பேக் அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா 2019 நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து தேஜஸ்விக்கு இருந்துச்சு. லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி உருவாக இருந்துச்சு. ஆனால் பெருசாக அதை ஹெல்ப் பண்ணவே இல்லை. ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் என்ன தான் அசம்பிளி எலெக்ஷனில் யார் ஜெயித்தாலும் பார்லிமெண்ட் போல்ஸ் அப்படியே பிஜேபிக்கே போகும். அப்போ இந்த ஒரு மக்கள் பிரித்து வாக்களிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இந்த எலெக்ஷன்லையும் எப்படி மாறுமா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்குது. அந்த ட்ரெண்ட் ஆக்சுவலி இருக்கு. மனோஜ் சொல்றது மாதிரி, அதாவது தேசிய தேர்தலுக்கு ஒரு விதமாக வாக்களிப்பதும் மாநில தேர்தலுக்கு ஒரு விதமாக வாக்களிப்பதும் வந்து ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. கர்நாடகாவிலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கிறது. தமிழ்நாடு மட்டும்தான் வந்து அந்த பேட்டர்ன் அப்படின்றது மாறி இருக்கிறது. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு லீடரு, அதாவது இவர்தான் பிரதமராக வருவார் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வாக்காளர்கள் பார்க்குறாங்களா அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த விஷயத்தை வந்து உறுதியாக எதிர்கட்சிகளுக்கு யார் பிரதமர், என்டிஏக்கு ஒரு பிரதமர் இருக்கிறார், மோடி இருக்கிறார், அதனால் அவர் மீதான அந்த நம்பகத்தன்மை என்பது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் ஆர்கியூ பண்ணுறாங்க. 2வது விஷயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் இது வேவ் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு பிஜேபியாலேயே ஒரு நரேட்டிவை பெருசாக செட் பண்ண முடியல இந்த தேர்தலில். பிஜேபியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு விதமான நரேட்டிவை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் ஒரு யூனிஃபைடு நரேட்டிவ் அவங்களுக்கு இல்லை. இந்தியா முழுவதும் பேசுகிற அளவுக்கு ஒரே நரேட்டிவ் அவங்களால செட் பண்ண முடியல அப்படின்னோடனே அந்தந்த மாநிலங்களுக்குள்ளே போய் மைக்ரோ நரேட்டிவ், ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நரேட்டிவை வந்து ஒரிசானா விகே பாண்டியன் அட்டாக் பண்ணுறது, யூபினா தமிழர்களை போய் பேசுறது, முஸ்லீம்களை போய் பேசுறது, அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் வந்து முஸ்லீம்களை பற்றி பேசுறது, அப்புறம் மற்ற மாநிலங்களில் போய் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன இம்பேக்ட் பண்ணுமோ அந்த விஷயங்களை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட பாஜகவுடைய அந்த கேம்பெயின்லேயே வந்து ஒரு விதமான மாற்றம், தேர்தல் நடக்கும் போதே அந்த மாற்றத்தை வந்து நம்மளால உறுதியாக பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் பாஜக மீது இருந்த அந்த அதிருப்தி, உங்களுக்கு வேலை வாய்ப்பு, விலைவாசி உயர்வு, ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன், பாஜக மீண்டும் வந்தால் எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து நாம் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றணும், அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து வாழ்வாதார பிரச்சனைகள்லாம் வந்து மக்கள் பேச ஆரம்பித்த உடனே தான் ஆப்போசிஷனே ரியலைஸ் பண்ணுது, ஆஹா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மக்கள் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பேசி மக்கள் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க. அதான் சொல்கிறேன், இப்போ இந்த தடவை மக்கள்லாம் அதை பேசுகிறாங்கன்னு உடனே அது ஆப்போசிஷனே ரொம்ப லேட்டாக கேஜ் பண்ணி தான் உங்களுக்கு 2வது ஃபேஸுக்கு அப்புறம் தான் ஆப்போசிஷனுடைய கேம்பெயினே கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க. நீங்கள் ராகுல் காந்தி வந்து ஆரம்பத்திலேயே போய் கான்ஸ்டியூஷன் எடுத்துகிட்டு பேசலையே, இந்த விஷயங்கள்லாம் கிரவுண்டில் இருக்குது, இதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதுன்னு அவர் கான்ஸ்டியூஷன் எடுத்துகிட்டு போய் பேசுகிறாரு. பட் இதெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. பட் அதை ஒட்டுமொத்தமாக ஆப்போசிஷன் அதை கேபிட்டலைஸ் பண்ணாங்களா? இந்த களத்தில் இருக்க 295ங்கிற நம்பர் அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுறதுக்கான ரீசன் என்ன? இல்லை, அதான் அவங்க ரீசெண்டாக ஒரு மீட்டிங் நடத்தினாங்க, அதாவது 1ஆம் தேதி. அந்த மீட்டிங்கில் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் அவங்க லீடர்ஸ் எல்லாம் வர்றாங்க. ஸோ அவங்க ஒரு ஹோப் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஹோப்ல இருந்து அவங்க சொல்கிறது தான். இப்போ யூபிஏ நீ எடுத்துக்கோங்க, அகிலேஷுக்கு வந்து நல்ல ஃபேம் அண்ட் பாப்புலாரிட்டி கெயின் ஆகிருக்கு. அது வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் எலெக்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, 2019 எலெக்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தான் அவங்களால ஜெயிக்க முடியலைன்னா கூட அவங்க அலையன்ஸாக இருந்த பிஎஸ்பி ஒரு 10 இடத்துல கொண்டு வந்து வைக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அது அப்படியே அசம்பிளி எலெக்ஷனில் பார்த்து நல்லாவே கன்வெர்ட் ஆயிருந்துச்சு. அகிலேஷுக்கு ஒரு ஃபேஸை கொண்டு வந்து
ஈவன் தோ அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற அளவுக்கு கூட ஒரு ஃபெமிலியாரிட்டியை பில்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அகிலேஷ் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் வந்து காங்கிரஸ் கூட அலையன்ஸை சரியாக பேச முடியாட்டினா கூட தன்னை முன்னிறுத்தி யூபியை முன்னிறுத்தி பேசிகிட்டே இருந்தார் கன்னியூஸாக. அந்த குழப்பம் அவரை பெருசாக அஃபெக்ட் பண்ணல. ஸோ அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 40 ஸ்டேட்டோட லீடர்ஸும் அவங்க ஒரு நம்பர்ஸை ஜெயிச்சிட முடியுங்கிற நம்பிக்கையோட இருக்காங்க. பட் அந்த எக்ஸிட் போல்ஸ்ல கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப முரணா இருக்கு. இல்லை, இப்போ யூபியிலலாம் அதை கொடுக்க முடியாதுங்க. யூபியில் போயிட்டு எஸ்பி வந்து 40 ஜெயிச்சிரும்னு ஊடகங்களால் கொடுக்கவே முடியாது. கொடுத்தாங்கன்னா அங்கே நிலைமையே வேறாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க, புரியல எனக்கு நீங்க சொல்ற விஷயம். இல்லை, யூபியில் வந்து நீங்கள் யோகி ஃபேக்டரையும் மோடி ஃபேக்டரையும் புறந்தள்ளிட்டு எஸ்பிஐ வந்து ஜெயிச்சிரும். ஏன்னா நியர்பையில் அவங்க எந்த விக்டரியும் அடையலை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இது நடந்துரும்னு ஊடகங்களால் சொல்லவே முடியாது. ஏன்னா அது எனி டைம் ரிவர்ஸ் ஆகிடும். ஏன்னா ஒரு எட்ஜில் நிற்கிற மாதிரியாக இருக்கும். அப்போ ஒரு சேஃப் சைடை ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க ஊடகங்கள். இல்லை ஒரு 15 சீட்டு வரும், ஒரு 20 சீட்டு வரும் ஏன்னா சொல்லலாம். அப்போ சொல்லிக்கலாம், இல்லை நாங்கள் 15னா ஒரு 25 வந்துருச்சு அப்படி சொல்லிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் யூபி மாதிரியான ஸ்டேட்டில் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதனால தான். ஆனால் அங்கே உள்ள லீடர்ஸை பொறுத்தவரை என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு 30 சீட்டை பிஜேபி கிட்ட வந்து பறிச்சிட முடியும்னு நம்புறாங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே நம்பர்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் 295 கார்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலோட அரெஸ்ட் வந்து இந்த எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய விஷயமா டெல்லி, பஞ்சாப் உள்ளிட்ட இடங்கள்ல பேசப்படும், இல்லை அது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு பல பேரும் பேசினாங்க. பட் எக்ஸிட் போல்ஸ்ல அங்க டோட்டலா 0 தானே காமிக்குது. அதெல்லாம் எப்படி? அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது இந்த எலெக்ஷனில் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு ஒரு கேம்பெயினுக்கான ஒரு மொமெண்டத்தை வந்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுக்கு பிறகுதான், ஹேமந்த் சோரனுடைய கைதுக்கு பிறகுதான் வந்து சர்வாதிகாரம் இந்த நாட்டில் வந்து மேலோங்க போகிறது அப்படின்ற அந்த கேம்பெயின்லாம் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க, ஒரு நரேட்டிவை கொண்டு வந்தாங்க. உச்சநீதிமன்றம் அவருக்கு இன்ட்ரீம் பெயில் கொடுத்ததுக்கு பிறகு, அவர் வெளியே வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு அந்த மொமெண்டமை வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் அதை கேபிட்டலைஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன். அது பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணல அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் இருந்திருந்தான்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி வந்து வெளியே பிரச்சாரம் பண்ணுறது அது வந்து வேற விதமான ஒரு ஃபேக்டரை, வேற விதமான ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கும். பட் அரவிந்த் கெஜ்ரிவால் கரெக்டாக அந்த நேரத்தில் வெளியே வந்தது கொஞ்சம் ஒரு அதை வந்து அவரால் அதை ஒட்டுமொத்தமாக கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக்கை வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி மேலே அடிச்சிட்டான். 400 அப்படின்னொடனே இவங்க 400 வந்துட போகிறாங்க, ஏதோ ஒரு பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க. அவங்க தோல்வி அடையக்கூடிய ஒரு மனநிலையிலிருந்து அவங்க வந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவங்க 400ங்கிற நம்பர்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் அணுகுறாங்க. இவங்க வந்து பிஜேபியோ அல்லது என்டிஏ கூட்டணிக்கோ அவங்க ஸ்டார்ட் பண்றதே பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் வந்து ஒரு 140 தொகுதி அவங்களுக்கு அஷோர்ட். அவங்க அங்க போட்டியிட்டாலும் அந்த 140 தொகுதி அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டாமினன்ஸை வந்து யாராலையும் வந்து பிரேக் பண்ண முடியல. அப்போ அந்த இடத்துல இருந்து அவங்க எலெக்ஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. மற்ற கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஒரு 50 சீட்ல இருந்தா அந்த 50 சீட்டும் உறுதியாக இல்லை, அதுவும் வந்து கஷ்டப்பட்டு ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் காங்கிரஸ் இருக்காங்க. அப்போ இந்த அளவுல தான் அந்த எலெக்ஷனுடைய அந்த ஸ்டார்ட் அப்படின்றது இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு கேம்பெயின் ப்ராக்ரஸ் ஆகும்போது தான் ஒரு சில கட்டங்கள்ல தான் வந்து பிரதமருடைய பேச்சுல ஒரு சின்ன தடுமாற்றம் தெரிகிறது, ஒரு மாற்றம் தெரிகிறது அப்படின்னொடனே டக்குன்னு கொஞ்சம் மொமெண்டத்தை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. பட் பிஜேபி கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் அவங்களுக்கு சரியா போகல அப்படின்னா அதை அப்படியே கோர்ஸ் கரெக்ட் பண்ணி அதை மாத்தி வேற ஒரு இடத்துல இருந்து அதை டைவர்ட் பண்ணி கொண்டு போற அளவுக்கு அவங்க கிட்ட அந்த ரிசோர்சஸ் அந்த இதை எல்லாத்தையும் வச்சிருக்காங்க அவங்களுக்கு. இன்னொரு விஷயம் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறது, பிஜேபி எலெக்ஷனுக்கான விஷயத்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் காங்கிரஸ், இந்தியா கூட்டணிங்கிறவங்க இந்த இஷ்யூஸ் நீங்க சொல்ல மாதிரி இஷ்யூஸ் வரும்போது அதை எப்படி அணுகணும், இந்த எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்றதுங்கிறது அவங்களுடைய மெத்தடா இருக்கு. இதை வச்சுக்கிட்டு அதை ஜெயிக்கவே முடியாது. உங்களுக்கு காங்கிரஸுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காரு சுனிலுடைய ரோல் இந்த எலெக்ஷனில் என்னவாக இருந்துச்சு, எங்கே அவர் வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபார்முலேட் பண்ணார், பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் அவருடைய ஸ்டாம்ப் எங்கேயாச்சும் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. அவங்க வார் ரூம் போட்டு ஜெயராம் ரமேஷ் தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த விஷயங்கள், நரேட்டிவ் செட் பண்ணுறது, கேம்பெயின் இது பண்ணுறது எல்லாமே அவர் தலைமையில் தான் நடந்திருக்கிறது. சுனிலோடைய இது வந்து ரோல் வந்து ஏன் ப்ராமினெண்ட்டாக இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணணும், வேலை பார்க்கணும் எலெக்ஷனுக்குன்னா 3 மாதத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஏதாச்சும் பண்ணோன்னா பார்க்க முடியாது. இந்த ஒர்க்கை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சிருக்கணும். எதிர்கட்சிகள் இந்த பிரச்சாரம், இந்த வேலைகள், ஒரு நரேட்டிவ் செட்டிங், இதை எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா
நாம் வந்து எலெக்ஷனை ஃபைட் பண்ணுற அளவுக்கு தயார் நிலையில் இருந்திருக்கலாம். பட் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த நிலைமையில இல்லை. பல இடங்களில் வந்து உங்களுக்கு காங்கிரஸ் ஒர்க்கர்ஸே வந்து கிரவுண்டில் பார்க்க முடியல. ரெண்டாவது அவங்க பார்த்தா கூட வந்து வேலை பார்த்தா கூட நீங்கள் பிஜேபி கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் அவங்களால மேட்ச் பண்ண முடியல. பிஜேபி வந்து ஒரு பூத்துக்கு வந்து ஒரு 25 பேர் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, ஃபோட்டோவோட போட்டு லிஸ்ட்டோட போட்டு எல்லாம் வச்சிருக்கான். காங்கிரஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு செட்டப்பே கிடையாது. அவங்களெல்லாம் நீங்கள் போய் தேடி பிடிச்சி பூத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான வேலைகள். அப்போ இந்த அளவில் தான் அவங்களுடைய போல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதே இருந்திருக்கு. ஸோ பிஜேபிக்கு ஆல் அலாங் ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கிறது அப்படின்றது உறுதி. எக்ஸிட் போல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஒரு நாடு முழுக்க பேசுபொருளாக மாறக்கூடிய ஒரு விஷயம், பங்குச்சந்தைகள் வரைக்கும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி ஒரு விஷயத்துல ஆனா எப்படி இவ்வளோ எரர்ஸ் நடக்குது? இல்ல அது ரொம்ப காமன் தான். தமிழ்நாட்டில் போட்டியிட்ட தொகுதிகளே 9 இருக்கு, ஆனா அவங்க கொடுக்குற நம்பர்ஸ் வந்து 13, 14 கொடுக்கறதா இருக்கட்டும். இல்ல அதான் அது இந்த நான் ரவுடி தான் படத்துல ராதிகா போடுவாங்கல்ல, உசைன் போல்ட் சாதனையே 10.3 தான், பரவாயில்ல 10 போட்டுக்கன்றமா, அந்த மாதிரி தான். போட்டுக்க காசா பணமா அப்படின்னு. ஏன்னா யார் போய் கேள்வி கேட்க போறா? நாளைக்கு இந்தியாவோட டேயோ டைம்ஸ் நவ் டே போய் கேள்வி கேட்பீங்களா? நீ 370ன்னு போட்ட, அவங்க கிரெடிபிலிட்டி மேல விழுற அடி இல்லையா? எங்க சார் நீங்க வந்து கோடி மீடியான்னு அவங்கள பிராண்ட் பண்ணிட்டீங்க இப்போ வரைக்கும். அப்புறமா வந்து அவங்க மோடிக்கு சாதகம்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நீங்க அவங்கள்ட்ட போய் கிரெடிபிலிட்டி எதிர்பார்க்குறீங்க? அப்புறம் நீங்க அவங்கள இப்போ கடந்த 10 வருஷமா மீடியாக்கள் எல்லாம் மோடி வசம் சொல்லிட்டீங்களா இல்லையா? அந்த மோடி வசம் உள்ள மீடியாக்கள் மோடிக்கு தானே செயல்படும். அதானே நீங்க உங்க லாஜிக் படி. அப்போ ஆப்போசிட்ல வேற லாஜிக்கே இல்லைல்ல. அப்போ அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதை நீங்க நம்புறீங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அவங்க அப்படி கொடுக்காம வேற ஒரு நம்பரை கொடுத்தாதான் அதிசயம். 5 ஸ்டேட் போல காங்கிரஸ் ஜெயிக்கணும் அவங்க சொன்னதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆட்சி அமைப்பாங்க காங்கிரஸ் சொன்னப்பவே பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனால் அது நடக்கல, அது வேற விஷயம். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து இந்த கிரெடிபிலிட்டியை பற்றிலாம் ஊடகங்கள் கவலைப்படுறது இல்லை. ஏன்னா அது வந்து ஊடகங்கள் பண்ணுற கருத்து கணிப்பு இல்லை, அது ஒரு ஏஜென்சிஸ் பண்ணுறது. ஸோ ஏஜென்சிஸ்க்கு பணம் கொடுக்குறாங்க, வாங்குறாங்க. ஸோ அதுதான். பட் என்ன ஊடகத்தில் இருக்கவங்களுக்கு காங்கிரஸ் 200 தொகுதியில போட்டியிட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாம இந்த ஒரு ரிசல்ட்டை ரிலீஸ் பண்றாங்களேங்கிற ஒரு இப்போ நேற்று ரிப்பப்ளிக்ல வந்த சர்வேல தான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு 32% வந்து ஓட் ஷேர் இருக்கு அப்படின்னு வருது. ரிப்பப்ளிக் எடுத்த சர்வேல கிடைச்சிருக்கலாம். இல்ல அதான் சொல்றேன் நான். இப்போ ரிப்பப்ளிக் ஆஃபீஸ்லயே அவங்க எடுத்திருந்தா கூட அந்த நம்பர்ஸ் வந்திருக்கலாம். பட் இது சர்வேயா நாங்கள் மக்கள்கிட்ட போய் எடுத்தோம் அப்படின்னு அதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி, கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 60க்கு மேல எம்எல்ஏஸ் இருக்காங்க, ரொம்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சி. அந்த கட்சிக்கு வந்து 16% தான் ஓட் ஷேர் வரும் அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு நரேட்டிவ் செட்டிங் எக்ஸசைஸ் தான். நீங்க இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வரும்போது முற்றிலும் மாறுபட்டு வரலாம். நீங்க 2004ல எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் எல்லா எக்ஸிட் போல்ஸும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 350லேருந்து 370 சீட்ஸ் வரைக்கும் அப்பவே கொடுத்தாங்க. ஆனால் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வரும்போது பாஜக 181 தொகுதிகளில் தான் ஜெயிக்க முடிஞ்சுச்சு. ஸோ அதனால இந்த ரிசல்ட்ஸ் வந்து அப்படியே வரும் அப்படின்றதும் நம்ம சொல்ல முடியாது. பட் ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு அது மாற்றங்கள் இருக்கலாம். நிறைய இடங்கள்ல நீங்க பேசும்போது கமெண்ட்ஸ்ல வர கேள்விகளுக்கு பதில் சொல்லிருங்க. ஜூன் 4 உங்களுடைய பேட்டிகளுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். அன்னைக்கு வந்து நீங்க என்ன கதற போறீங்க? இருக்க போறோம் வேற எங்க இது. அதாவது எல்லாரும் சொல்றாங்க ஜூன் 4 நீ கதறுவடா, நான் வந்து அதை பார்க்கணும்டா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல போட்டே இருக்காங்க. ஜூன் 4 இருந்தாலும் சரி, ஜூலை 4 இருந்தாலும் சரி, நாங்க இதே வேலையை தான் தொடர்ந்து செய்ய போறோம். லைவ் இருக்கு. ஸோ எல்லாரும் ஆமா, அன்னைக்கும் ஜாயிண்ட் லைவ் இருக்கு. டிபேட் அண்ட் நியூஸ் மினிட் தமிழ் இணைந்து அந்த தேர்தல் ரிசல்ட்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்றோம். ஸோ அதை நாங்கள் செய்வோம். என்ன நம்மளால வந்து அந்த ட்ரெண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு அந்த ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன நிலவரமோ அது சொன்னோம். யாருமே வந்து எக்ஸிட் போல்ஸ் மாதிரி நம்ம நம்பர்ஸ் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணல. பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட்ஸையும் தாண்டி பாஜக பயங்கரமான ஒரு நம்பர்ஸ்ல அவங்க வெற்றி பெறுறாங்க அப்படின்னும் போது மக்களின் தீர்ப்பு ஏது எடுதான் ஆகணும். இல்ல உங்களுக்கு பெரிய பெரிய சேனல்ஸே அந்த விஷயத்த வந்து பார்க்கலையா அவங்க. நாம வந்து தமிழ்நாட்டில இருந்து ரிப்போர்ட் பண்றோம். தமிழ்நாட்டில் உறுதியா சொல்ல முடியும் இந்த நம்பர்ஸ் தான் வரும் அப்படின்றது உறுதியா சொல்ல முடியும். இதை மாத்தி வேற யாராச்சும் சொன்னாங்கன்னா சொல்லிடலாம் இந்த ரிப்போர்ட் தப்புங்க, இந்த நம்பர்ஸ் தப்புங்க. இல்ல இங்கேயே சொல்றாங்களே சென்னையில பிஜேபி ஒரு இடத்தை வெற்றி பெறும்னு இங்கேயே சொன்னாங்க. 18% இங்க இருந்து என்ன சொல்றாங்களோ அதை தான் அவங்க இங்க இருந்து சொல்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். அவங்க யார்கிட்ட கேட்கறாங்க, யார்கிட்ட பேசுறாங்கன்றது பொறுத்து இருக்கு. பட் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸ் வரும்போது ஒரு மாற்றம் அதில் இருந்துச்சுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஜூன் 4 என்ன முடிவுகள் வரப்போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் மிக்க நன்றி.